நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற சொல்லுக்கு கட்டுக்கடங்கி எல்லோரும் என்னை நல்லவர் என்று போற்றும் அளவிற்கு ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவுவதிலும் இல்லை என்று வருவோருக்கு அருளை கொடுப்பதிலும் வள்ளலாக திகழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்க செங்கோல் விழித்து சிம்மாசனத்திலே அமர்ந்து நீதி நெறியோடு எனக்கோ திருமணமாகி நீண்ட நாள் பிறகு ஒரே ஒரு மக்கள் ஒப்பற்ற மகள் ஒரே ஒரு பெண் பிறந்தாள். அந்த பெண்ணிற்கு அருமையாக வளர்த்தேன். ஆனால் என் பெண் பிறந்த நேரமோ என் மனைவி இயற்கையாகிவிட்டார். என் பெண்ணிற்கு மலர்வே என பெயர் வைத்து நானோ கன்னிப்பருவம் நீங்கி இப்பொழுது மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். அண்டவள் எப்பொழுது வருவாள் வருவாள் என வழிமேல் விழித்து காத்திருக்கின்றேன். ஆனால் முன்பதாக வர வேண்டிய காவலனை காணவில்லை. என்னதான் பண்றீங்க? மாலையா? எங்க போறது? எங்க 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 போறது? மாலை மாலை எங்கடா போறது? எங்க போடுவாங்க? தலைக்கு மேல போடுவாங்க. அங்கதான் 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 போடுவீங்க. அங்கதான் போடுவீங்க. கம்முனாட்டிங்களா? ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? ஆமா, நான் வருவதற்கு முன்பாக மன்னர் வருவேன் வருவேன் என வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் நீங்கள் ஏனடா இன்று காலதாமதம்? நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னடா இது? நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களா? ஏண்டா நீங்க தான்டா முன்னாடியே வரணும். நீங்க தான்டா வரணும். கேள்வி யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். பதில் யாரு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். கேளுங்க. இப்ப என்னதான் கேட்டுங்கிறேன்? அதை கேளுங்க. என்ன கேட்கணும்? நான் கேக்குறீங்க. என்ன கேட்டுங்கிறேன்? தேவையில்லாதலாம் நான் பேசுறையா? என்ன பேசுறையா? நான் தான் கேள்வி கேட்கணும். ஆமாஜிமா, நீங்க தான் பதில் சொல்லணும். கேக்குறேன். ஏனடா காலதாமதம்? அதான் கேளுங்க. என்னத கேளுங்க. தமிழ்நாட்டி சொல்ல மாதிரியா இல்லையா? சொல்லு. அப்படி சொல்லு. அப்படி சொல்லுங்களாண்டா. கேள்வி மேல கேள்வி கேட்டு கோபத்தை உண்டாக்குறீங்களே. ஆமா, என்னுடைய மகள் மலர்விழியை பார்த்தீர்களா? என்னடா இது? விளையாட சென்றவள் இன்னும் வரவில்லை என்று காணவில்லை. ஆமா, என்னை பத்தி நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? எந்த குறையும் இல்லை பேசுமா? யாதொரு குறையும் கிடையாது. இருப்பினும் அனுதினமும் நான் நாட்டு மக்களுடைய நலனை விசாரிப்பது வழக்கம். நான் கேட்கும் கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். கண்டிப்பாக. நம் நாடு தண்ணில் மக்கள் எல்லாம் நம் நாட்டு மக்கள் எல்லாம் யாதொரு குறையும் இல்லாமல் துன்பங்களை அகற்றி இன்பத்தோடு நலமோடு வாழ்கின்றார்களா? குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. இதோ பார்த்தாயா, விநாயகர் ஆலயம், அதோ அம்மன் ஆலயம், இதோ விஷ்ணு ஆலயம், இதோ சிவன் ஆலயம். அப்படி திக்கிக்கு திக்கி ஆலயங்களை கட்டி ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்பார்கள். அப்படி ஆலயத்தை வளர வளர கிராமமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இந்த நாடு வளர வளர மன்னனாகிய நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். அப்படி ஆலயங்களை கட்டி அருகாமையில் குளங்களை வெட்டி என்னுடைய ஆட்சியிலே யாதொரு குறையும் இல்லாமல் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்க ஆலயங்கள்
அவள் ஆலயங்கள் அனைத்திலும் 6 கால பூஜைகளும் அன்னை நெய்வேத்தியமும் முறையோடு நடந்து கொண்டு வருகிறதா? சந்தோஷம் அடைந்தேன். ஆமா, என் மகளை பார்க்க வேண்டும், மலர்விழியை பார்க்க வேண்டும். நான் சொன்னதாக சீக்கிரம் சென்று எங்கு விளையாடிக் கொண்டிருக்கின்றாளோ சீக்கிரமாக அழைத்து வாருங்கள்.